என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? தீரன் சின்னமலையா அவரு என்ன கேங்ஸ்டரா அவரு? இந்த நாட்டுக்கா, சுதந்திரத்துக்காக தன்னோட உயிரையே குடுத்தவருப்பா அவரு. தன்னுடைய இந்த தந்த தேசத்திற்காக ஒரு திருமணம் கூட செஞ்சுக்காம 3 சகோதரர்கள் சேர்ந்து இந்த நாட்டுக்காக போராடிய அப்பேற்பட்ட தியாக தலைவர்கள நீங்க என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க? ஒரு ஓடா நிலையில மாபெரும் ஆங்கிலேய அரசுக்கு எதிரா மிகப்பெரிய ஒரு அரண் கட்டி போராடிய அந்த மாபெரும் தலைவன, அதே ஓடா நிலைக்கு வந்து இந்த பொதுமக்களாகிய நாங்களே வந்து அஞ்சலி செலுத்தாத அளவுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. எதுக்கு வண்டி அப்படி ஓட்டுறீங்க? எதுக்கு அப்படி பைக்ல முறுக்குறீங்க? வண்டி மேல எதுக்கு எதுக்கு குதிக்கிறீங்க? இதனால நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நாங்க பெரிய சாதி, நாங்க பெரிய சமூகம், நாங்க பெரிய பலம் வாய்ந்தவங்கன்னு சொல்ல வர்றீங்களா? இதத்தான் அவர் விரும்புனாரா? இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக தான் அவர் போராடினாரா? அந்த மனுஷன் ஒட்டுமொத்த மக்களுடைய சுதந்திர காற்றுக்காக அந்த காற்றுக்காக போராடின அப்பேற்பட்ட அந்த தலைவன, நீங்களே ஏன் இப்படி கொச்சைப்படுத்துறீங்க? நம்பளோட செயல பார்த்து ஒட்டுமொத்த மக்களும் அவர வந்து வணங்குற அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கணும். அத விட்டுட்டு அதே சமூகத்துல இருக்கிறவங்களே வர அளவுக்கு பயப்படுற அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உண்மையாலுமே அவரோட தியாகத்த நீங்க இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா, அவரோட உண்மையான தியாகத்த நீங்க பெரிய பெரிய கூட்டங்கள் போட்டு சேர்த்துங்க. பல புத்தகங்கள் கொண்டு போய் சேர்த்துங்க. அவருடைய இத காட்சிப்படுத்துங்க, படம் எடுங்க. அத விட்டுட்டு நீங்க பண்றது வந்து முழுக்க முழுக்க ரவுடித்தனம் பண்ணி திரியிறீங்க. என்ன? இத வந்து ஆதரிச்சா இது பெரிய தப்பு. நான் இப்ப பேசும்போதே நீங்க நெனச்சிருப்பீங்க, இவன் வேற சாதிக்காரன். அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்கான். நானும் அதே கொங்கு மண்டலத்த பிறந்த, அதே கொங்கு இனத்துல பிறந்த சேர கூட சேர்ந்தவன் தான். என்ன? ஆனா எனக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. நான் உங்கள மட்டும் சொல்லல. குறுகிய கால பல தலைவர்களுடைய வரலாற படிச்சுட்டு, அந்த வரலாறின் வழி வாழ்ந்த இந்த மக்களுக்காக இன்னைக்கு எத்தனையோ போராட்டத்துல, எத்தனையோ கஷ்டத்துல இந்த மக்கள் துவண்டு போய் கிடக்குறாங்க. இந்த மக்கள காப்பாத்துறதுக்காகவும், இந்த மக்களுடைய வாழ்வை மேம்படுவதற்காக அந்த தலைவருடைய வழிகாட்டுதல நம்ம பின்பற்றணும்னு பல்வேறு சமூகத்தில் பிறந்த நம் தலைவர்கள படிச்சுட்டு இருந்தா, அத்தன பேரும் நீங்க பண்றதெல்லாம் என்ன? எல்லா பக்கம் வந்து ஒரு பசும்பொன் தேவரையாவாகட்டும், யாராகட்டும், ஏன் அப்பேற்பட்ட காமராஜர் எளிமைக்காகவே பிறந்து எளிமையாவே வாழ்ந்து இந்த நாட்ட ஆண்ட அவரையும் வந்து ஒரு சாதி கண்ணோடுது. அவரு பிறந்த நாளையும் நீங்க அதே மாரி வண்டியில ஏறி குதிக்கிறது, தாவுறது, குதிக்கிறது, பறக்கிறது என்னப்பா பண்ணிட்டு இது 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 பண்றது வந்து அவங்களுக்கு அவங்களோட மிகப்பெரிய தியாகத்த நம்ம கொச்சைப்படுத்துறதுக்கு சமம் இது. அவங்களே உயிரோட இருந்திருந்தா இதெல்லாம் விரும்பியிருக்க மாட்டாங்க. நீங்களே ஒரு டைம் அந்த வீடியோலாம் நீங்க போட்டு பார்க்கலான்னு தெரியல. இதெல்லாம் வெளி பெருமை, ஏதோ கௌரவம், இது கெத்துன்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? கெத்தெல்லாம் இது கிடையாது. கெத்தாவும் நினைக்கிறது இல்ல. மேம்பட்ட சமூகம் இந்த சமூகம் எங்க போயிட்டு இருக்குது? இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்குது? அவன் விண்வெளியில வீடு கட்டி வாழலாம்ன்னு முடிவு பண்ணிட்டு இருக்கான். டூருக்கு வண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ இங்க பைத்தியம் புடிச்சு சுத்திக்கிட்டு இருக்க. கார்ல ஏறி ஆடிக்கிட்டு இருக்க. கார்காரன் அதான் கண்டுபிடிச்சானா? நீ ஏறி குதிக்கிறதுக்கு தான் அவன் கண்டுபிடிச்சானா? இந்த ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம நீ எப்படிப்பா அப்பேற்பட்ட மாபெரும் தலைவனுடைய தியாகத்த எனக்கு தெரிஞ்சு நீங்கலாம் எவனோட தியாகத்த படிச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படி உண்மையாலுமே நீங்க அவரோட தியாகத்துல நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த கிறுக்கு வேலைலாம் செஞ்சுட்டு இருக்க மாட்டீங்க. நான் இவ்வளோ கோவமா கேட்கிறேன்னு நான் பேசுறது நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மையாலுமே வருத்தத்தோட தான் பேசுறேன். தயவு செஞ்சு மாத்திக்கிங்க. உண்மையாலுமே அவர் மேல நீங்க அன்பும் பற்றும் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நான் வெறும் தீரன் சின்னமலை ஐயாவ மட்டும் நான் சொல்லல. இந்த 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 மாபெரும் பரந்த தேசத்துல பிறந்த எத்தனையோ தலைவர்களை பின்பற்றக்கூடிய எத்தனையோ வழிவந்தவர்கள் வந்து அவங்கள உண்மையாலுமே நீங்க அவங்க மரியாதை செலுத்தணும்னா, அவருடைய உண்மையான தியாகத்த கொண்டு போய் சேர்த்ததற்கான வழிய செய்யுங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். மன்னிச்சுக்கங்க. உங்க மனச காயப்படுத்தினா மன்னிச்சுக்கங்க.